ஊத்தாப்பம் ரொம்ப சிம்பிள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தோசை மாவு இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ஸை ஒரு 5-6 பவுல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காம்பினேஷன் தாங்க. நீங்கள் பூந்து விளையாடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக மாற்றி நீங்கள் ஊற்றி கொடுத்துட்டே இருக்கலாம். உங்களோட இமேஜினேஷன் தான். நான் 5ன்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். பார்த்தா இன்றைக்கி ஒரு 6-7 நம்ம ஊற்றலாம் போல இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இட்லி மாவு ஊத்தாப்பமாக மாற்றணும்னா நம்ம கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. லம்ஸே இருக்கக்கூடாது. டைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அரிசி மாவின் மகிமை இது. தோசை எல்லாம் சில சமயம் ஹோட்டலில் குயிக்காக தோசை சுடுவாங்க. எப்படின்னா உளுந்து மாவு அரைச்சிட்டு டக்குன்னு அரிசி குருணை கலக்கிடுவாங்க. அது ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. பட் அதே மாதிரி இந்த அரிசி வந்து எப்படியுமே கொஞ்சம் மாவு கையில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு எமர்ஜென்சி ஒரு சர்வீஸ் மாதிரி நமக்கு. ஸோ சூப்பர், பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஊத்தாப்பம் அதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மாவு கொஞ்சம் எடுத்து ஒரு அரை கரண்டி சென்டரில் மினி ஊத்தாப்பம் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படியுமே ஆனியன் ஊத்தாப்பம் ஸ்பெஷல் அப்படின்னா சின்ன வெங்காயம். நீங்கள் என்ன தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் சின்ன வெங்காயத்துக்குள்ள ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு சுவை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனியன் ஊத்தாப்பம் அப்படின்னாலே கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் சின்ன வெங்காயத்தை போட்டு பண்ணி கொடுங்க. எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. அடுத்து பொடி ஊத்தாப்பம். பொடி ஊத்தாப்பத்துக்கு கொஞ்சம் மாவு கம்மியாக வச்சுக்கோங்க. பொடி எப்படி இட்லி பொடி எப்படி செய்யணும்னு தெரியணுன்னா கூட நம்ம சேனலில் இருக்கிற பொடி இட்லி ரெசிபியோட இந்த இட்லி பொடி ரெசிபி கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். முடிஞ்சு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேரட் ஊத்தாப்பம். பன்னீரை ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி சலிச்சுட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சால்ட் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்தால் போதும் மாவு. ஸோ அடுத்து சில்லி சீஸ் ஊத்தாப்பம். குழந்தைங்களுக்கு காரம் வேணான்னு அப்படின்னா நீங்கள் அந்த சில்லி அவாய்ட் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஜென்ரலாக ஊற்றுறப்போ இந்த சில்லி சீஸ் வந்து ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். இதோடவே கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா லைட்டாக தூவிக்கணும். எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி. மசாலா ஊத்தாப்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுருங்க. நம்ம நிறைய போடுவோம் அதில், அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வந்து விதை இல்லாமல் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொடியாக வெட்டின பச்சை மிளகாய், கொஞ்சம் வெட்டின கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இன்னொரு குழந்தைங்களோட ஃபேவரட் அப்படின்னா சாக்லேட் அண்ட் பன்னீர். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பன்னீர் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு திருகி வச்சுருக்கிற டார்க் சாக்லேட் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம திருப்பி போட முடியாது, அதனால் கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் தான் அது. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஆயில் நல்லா எண்டில் விட்டுட்டு எட்ஜில் நல்லா கொஞ்சம் ஆயில் விடுங்க. மூடி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம குயிக்காக பண்ணுற ஒரு டிஷ் தான். ஏன்னா வித்தியாசமாக நம்ம பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் இருக்கிற ப்ராடக்ட் வச்சுட்டு ஒரு மாவு வச்சுட்டு வித்தியாசமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு குயிக் டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.